குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியுங்களா? நம்ம வந்து திருச்சியில் இருக்கோங்க. திருச்சியில் வந்து திருவானைக்காவலில் இருக்கோம். திருவானைக்காவல்னு சொன்னோன்னே தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் எந்த கோயில்னு. இது இந்த கோபுரத்தை பார்த்தீங்களா? திருவானைக்காவலில் இருக்க பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயிலுங்க. பழங்காலத்து கோயில் இது. ஜம்புகேஸ்வரர் கோயில். முழுசாக சொன்னால் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலுங்க இது. அந்த கோயில் முன்னாடி இருக்க கோபுரத்தை தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கோபுரத்தை அப்படியே உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள். பக்கமாக பார்த்தீங்கன்னா தான் இந்த வேலைப்பாடுகள்லாம் தெரியும். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நுணுக்கமான வேலைகள் இதெல்லாம். அந்த சின்ன சின்ன சிலைகள்லாம் பண்ணுறது வந்து நுணுக்கமான வேலை. அதுவும் கலரும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 அடி வருதுங்க. நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்குது பார்க்குறப்ப முன்னாடி. இந்த கோயிலுக்கு, ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வரும்போது நான் கடந்து போகிற முதல் கோபுரம் இதுதாங்க. இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போகிறோங்க. இந்த முதல் கோபுரம் வழியாக, மேற்கு கோபுரம் வழியாக, நுழைவாயில் வழியாக உள்ளே போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு மிக பழமையான கோயிலுங்க. 1800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது. இந்த கோயிலை கட்டினது யாருன்னா கோச்செங்கட் சோழன்ற சோழ மன்னரால் கட்டப்பட்ட கோயிலுங்க இது. இந்த பிரகாரத்திலே பார்த்திங்கன்னா தேர், கோயிலோட தேருங்க இது. ஒரு தேர் இல்லைங்க, 2 தேர் இருக்குது இந்த கோயிலுக்கு. நல்லா பெரிய தேர் தாங்க. அப்படியே பக்கத்தில் இருந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பங்குனி மாதத்தில் தான் இந்த தேர் இழுக்கிறதா சொன்னாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோயிலுங்க. 18 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த நுழைவு வாயில் வழியாக அப்படியே உள்ளே போகிறோம். இந்த 2வது நுழைவாயில் வழியாக உள்ளே வந்தோன்னா ஒரு மிகப்பெரிய மண்டபங்க. இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா தூண்கள் மெயினுங்க. எவ்வளோ பெரிய தூண்கள் பார்த்திங்களா, வேலைப்பாடுகளோடு இருக்குங்க. அதுவும் மொத்தம் 796 தூண்கள் இருக்குது இந்த மண்டபத்தில் மட்டும். இந்த சைடில் குளம் எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. குளம்லாம் உள்ளே போக முடியாது. இந்த பக்கமும் பாருங்கள் எவ்வளோ தூண்கள் பாருங்கள். ஒரு 20 அடி உயரம் இருக்கும் போல இருக்குது தூண். பிரம்மாண்டமான மண்டபத்தை தாண்டி வந்தோன்னா பாருங்கள் 3வது நுழைவாயில், அடுத்த கோபுரம். இந்த கோபுரம் நுழைவாயில் வழியாக போகிறோம் உள்ள. இந்த 3வது நுழைவாயிலை கடந்து வந்தோடனே எதிரில் தெரியுது பாருங்கள் பிரம்மாண்டமான ராஜகோபுரம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 100 அடிங்க. இந்த ஜம்புகேஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பிரகாரங்கள் இருக்குங்க. அப்போ பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கோயில் இதுன்றத. இப்போ நம்ம வந்து 3வது பிரகாரத்தில் இருக்கோங்க. உள்ளே அடுத்த பிரகாரத்துக்கு போனோன்னா அம்மன் அகிலாண்டேஸ்வரி அம்மனோட சன்னதி இருக்குங்க. கடைசியாக உள் பிரகாரத்தில் மூலவர் ஜம்புகேஸ்வரரோட சன்னதி வரும். இந்த கோவிலோட ராஜகோபுரம் பக்கத்தில் வந்துட்டாங்க பாருங்கள். அப்படியே மேலே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கோபுரம். இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு 4வது நுழைவு வாயில் இது. அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே வரும்போதே பிரமிப்பாக இருக்குங்க. அவ்வளோ உயரம். அந்த நுழைவு வாயிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டு. இந்த பிரம்மாண்டமான கதவுகளை பார்த்திங்களா? இந்த நுழைவு வாயிலோட கதவுங்க 2 பக்கமும் இருக்குங்க. நல்ல உயரங்க. அந்த சுவர்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே வேலைப்பாடுகளோடு தான் இருக்குது. கல்வெட்டுகள் எல்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது தூண்கள் பார்த்திங்களா உள்ள வரைக்கும், கடைசி வரைக்கும் இருக்குதுங்க வரிசையாக. அப்படியே பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது உள்ள இங்கேருந்து பார்த்தா. திருச்சி காவேரி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த மாபெரும் சிவன் கோயில் பார்த்திங்கன்னா சிவனோட பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நீருக்குரிய கோயிலுங்க. மூலவர் லிங்கம் இருக்க இடம் பார்த்திங்கன்னா தரைமட்டத்துக்கு கீழே இருக்குதுங்க.
அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி இங்கே கசிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. காவேரி ஆற்றோட நீர்மட்டமும் இந்த லிங்கம் இருக்கிற இடத்தோட நீர்மட்டமும் ஒரே மட்டம்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா காவேரி ஆறே வறண்டு இருந்தாலும் இந்த லிங்கம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நீர் கசிஞ்சிக்கிட்டே இருக்குமா. இந்த சைடில் ஒரு மண்டபம் பார்த்திங்களா, படி ஏறி போகிற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குங்க. தூண் தாங்க, எவ்வளோ பெரிய தூணுங்க இதெல்லாம். இந்த சைடு பார்த்திங்களா, எவ்வளோ தூண்கள், கணக்கே போட முடியாது போல இருக்குங்க. கடைசி வரைக்கும் இருக்காது பாட்டுக்கு. இந்த 4வது சுற்றுப்பிரகாரத்தில் இருக்க கொடி மரத்தை சுற்றி இருக்க 4 தூண்கள் பார்த்திங்களா, பிரம்மாண்டங்க. பிரம்மாண்டத்தின் உச்சம் இதுதான். ஒரே கல்லில் செதுக்கின தூணுங்க ஒன்றொன்றும். கீழே சின்னதாக இருந்து மேலே பாருங்கள், அப்படியே அகலம் விரிஞ்சி போகுதுங்க. அப்படியே அந்தளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க அந்த தூணில். இந்த கொடிமரமும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு, வெளியில் வரைக்கும் போகுது. இந்த தூணை பக்கமாக பாருங்கள், அப்படியே பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடுகள் பாருங்கள், எந்த அளவுக்கு நுணுக்கமான வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரே கல் தாங்க, ஒரே கல்லையே செதுக்கியிருக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள், தெரியும், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க இந்த தூண்களை. இதுதாங்க கடைசி நுழைவாயில். இது வழியாக போனால் தான் அடுத்த பிரகாரம், உள் பிரகாரத்தில் இருக்க ஜம்புகேஸ்வரர் சந்நிதிக்கு போகலாம். ஆனால் இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்க முடியாதுங்க. ஜம்புகேஸ்வரர் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டாங்க. இந்த சந்நிதி பார்த்திங்கனாவே கீழே இறங்கி போகிற மாதிரி தாங்க இருக்குது. தரமட்டத்துலேருந்து கீழே இருக்குது. கீழே இறங்கி தான் போய் சாமி தரிசனம் பண்ண முடியும். இப்போவுமே தண்ணி அப்படியே லைட்டாக அங்கெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குங்க. அடுத்து அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதிக்கு போகிறோங்க. போகக்கூடிய சுற்றுப்பிரகாரத்தை பார்த்திங்களா, எவ்வளோ நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த தூண்களும் மேல் பரப்பும். இந்த சுற்றுப்பிரகாரத்தில் வரிசையாக இருக்கிற தூண்களையும் அந்த மேல் பாகத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் இருக்குது பாருங்கள். அந்த காலத்திலே, இந்த காலத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க இந்த மாதிரி கட்டுறதுக்கு. இந்த வெளிப்பிரகாரம் வழியாக போனால் நேராக அம்மன் சன்னதிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்த இந்த பிரகாரத்தை பாருங்கள், சுற்றுப்பிரகாரத்தை எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டப்பட்டிருக்குங்க. இது அந்த வேலைப்பாடு தான் மெயின். இந்த ஜம்புகேஸ்வரர் சந்நிதி இருக்க உள் பிரகாரத்தோட சுற்றுச்சுவர் பார்த்திங்களா எப்படி கட்டியிருக்காங்க, பிரம்மாண்டமாக இருக்குங்க. 20-25 அடி உயரம் இருக்குது. அதுவும் இந்த சுவரில் பார்த்திங்கன்னா நிறையா கல்வெட்டுகள் இருக்குங்க. இந்த 4வது வெளி சுற்றுப்பிரகாரம் வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். இந்த மண்டபம் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் நுழைவாயில். அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதிக்கு போகிற நுழைவாயில் அதுதான். அப்படியே பாருங்கள் இந்த பக்கம். இந்த மண்டபத்தை தானே அம்மன் சன்னதி வரப்போகுதுங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. அகிலாண்டேஸ்வரி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. க்ரௌடு கம்மியாக தாங்க இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும், கோயிலே காலியாக இருக்குது. இங்கே பாருங்கள், அக்னி தீர்த்தம்னு போட்டிருக்குது. இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஜம்புகேஸ்வரரும் அகிலாண்டேஸ்வரி அம்மனும் எதிர் திசையில் தான் வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னா, இங்கே ஜம்புகேஸ்வரர் குருவாகவும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் மாணவியாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோயிலை உபன்யாச தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை பெரிய கோயில்னால இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா 3 மணி நேரம் ஆகிடும். எனக்கு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆச்சு. இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில் ஓரளவுக்கு எல்லாம் பார்த்தாச்சுங்க. எல்லாமே சுற்றி அப்படியே கடைசியாக பார்த்துங்க. இந்த 4ஆம் சுற்றுப்பிரகாரத்துலேருந்து அப்படியே வெளியே வரோம். மூலஸ்தானத்துலேருந்து அப்படியே வெளியில் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. ஒவ்வொரு நுழைவாயிலாக அப்படியே கடந்து வரணும். இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில் குளத்தை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.